ஜெபம் செய்வோம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் உடைய சமூகத்திற்கு கடந்து வரவும், ஒரு சில நிமிடங்கள் உடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான கிருபை நீர் தந்தபடியான நன்றி சொல்கிறோம் சுவாமி. உடைய இரக்கத்தின் கண்கள், உடைய பாசத்தின் கண்கள், நேசத்தின் கண்கள் எங்களோடு கூடி இருந்தபடியினால் தான் இந்த உயிர்லோர் தேசத்திலே வாழும்படியான பாக்கியத்தை பெற்றவர்களாக, உம்மை ஆராதிக்கும்படியாக திருச்சபையின் குடும்பத்திலே ஒன்றிணைந்தவர்களாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடியும் மட்டுமாக உம்முடைய தெய்வீக பிரசன்னம் கூடி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டுடைய நாம மகிமைக்காகவும் இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று முதலாவது பாமாலையை பதிவு செய்யப்பட்ட பாடல் வழியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஆகவே தயவு செய்து இறைமக்கள் நீங்கள் பாடல் பாடவோ அல்லது மற்ற காரியங்களில் நீங்கள் பங்கு பெறாமல் இருக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதலாவது பாமாலை நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பதிவு செய்யப்பட்ட பாடல் இப்பொழுது ஒளிபரப்பு செய்யப்படும். ஆத்மமேவோ நாண்டவரே, திரு பாதம் பணிந்தே
என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே நாற்றிசையும் நின்றெழுந்து பணிவிவி மக்களே. அல்லேலூயா அனைவோரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. நம்முடைய இந்த வழிபாடு தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு நூலிலே 3ஆம் வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். 3ஆம் வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். நின்றவனமாகவே ஆண்டவரை தொழுவோம். ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்திய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் அப்படி உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய ஆண்டவர், நாம் அவர் மேய்ச்சலின் மக்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவர் யார்? அவருடைய பரிசுத்தஇடத்தில் நிற்பவர் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவராய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவரே, நமது ஆண்டவராகிய கடவுள் மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாக துரோகம் செய்தோம். நமது ஆண்டவராகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிகிடாமல் போனோம். தமது ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்து அவருடைய பிரமாணங்கள் படி நாம் நடக்கவில்லை. ஆண்டவருக்கு ஏற்கும்படிகள் நைந்தாவிதான். ஆண்டவரே, நைந்ததும் நொறுங்குடமான இருதயத்தின் நீர் புறக்கணியீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்த தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் உள்ளத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். சபையார் உட்காருங்கள், ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய சர்வ ஆற்றலுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானம் பெறும். உம்மை பணிந்து கொள்ளும் இந்த வேளையில் உம்மை நீர் வெளிப்படுத்தும் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். முதாவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இந்த தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலனுண்டாகச் செய்யும். நீர் செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய குற்றங்களை குறைவுகளை ஆண்டுடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம்.
இரண்டாவது பாவரிக் ஜெபத்தை இணைந்து மௌனமாக ஏறெடுப்போம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெருங்குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர் ஆகிய சர்வ ஆற்றலுள்ள ஆண்டவரிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வ ஆற்றலுள்ள அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும், நன்மையானவற்றை உறுதிப்படுத்தி நிலையை நிறுத்தி நித்திய ஜீவனை அடையச் செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதுடன் ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் உட்காருங்கள். முறையாக படிக்க தெரிந்தவிட சங்கீதம் 119 சங்கீதம் 57 வசனம் தொண்டி 67 வசன பகுதியை முறையாக படிப்போம். சபையார் அனைவரும் எழுந்திருக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 119 57 தொடங்கி 64. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். முழு இதயத்தோடு உம்மை தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாயத்தீர்ப்பு நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் நண்பன். கர்த்தாவே, உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது பூமி, உமது பிரமாணங்கள் எனக்கு போதியம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். முதல் பாடமாக ரூத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசன பகுதியை படிக்கிறேன். ரூத் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 வரை. அப்பொழுது நகோமி, இதோ உன் சகோதரி ஓர்பால் தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடம் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகை திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் கர்த்தர் எனக்கு செய்யக்கடவர் என்றார். ரூத் தன்னோடு கூட வர மன உறுதியாகிறது கண்டு அப்புறம் நகோமி அதை குறித்து ஒன்றும் அவரோடு கூட பேசவில்லை. பாட முடிந்தது.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் அந்த அதிகாரமுடைய பகுதியை படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் 9 வசனங்கள் 36 தொடங்கி அந்த அதிகாரமுடைய பகுதியை படிக்க கேளுங்கள். யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பெயருடைய ஒரு சீசு இருந்தார். அவர் நற்செயல்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். அந்நாட்களில் அவர் வியாதி பற்றி மரணமடைந்தார். அவரை குளிப்பாட்டி மேல் வீட்டத்தில் கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தாவூருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவளுடனே கூட போனார். அவர் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவரை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் உடைகளையும் காண்பித்து பேதுருவை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவர் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அவர் தபித்தாலை கை கொடுத்து அவரை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவரை உயிருள்ளவராக அவளுக்கு முன்பாக நிறுத்தினார். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவர் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிற சீமோன் என்னும் ஒரு இடத்திலே அநேக நாள் தங்கி இருந்தார். வாசிக்க தெரிந்து கொண்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக நாம் எழுந்து நிற்போம். நற்செய்தி பாடமாக தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 தொடங்கி 39 வரையுள்ள பகுதியை படிக்க கேளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 தொடங்கி 42 வரை. அப்பொழுது அந்த சமாரிய பெண் தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவ்விடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீடர்கள் அவரை நோக்கி, ரவி, உணவு நாம் உண்பதற்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீடர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு உணவு கொண்டு வந்திருப்பாரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியுடைய சித்தத்தின்படி செய்வதை அவருடைய செயலை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறது என்று இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்குது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவரும் அறுக்கிறவருமாகி இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவர் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறார். விதைக்கிறவர் ஒருவர், அறுக்கிறவர் ஒருவர் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்னேன். அந்த பெண்ணுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் இயேசு மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியர் இயேசுவிடத்தில் வந்து தங்களிடம் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த சமாரிய பெண்ணை பார்த்து, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாடம் முடிந்தது.
கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றவனமாகவே 300வது பாமாலை பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒளிபரப்பு செய்யப்படும். அப்பொழுது உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் சமூக இடைவெளி விட்டு முன்னால் இருந்து படைக்கும்படியாக அன்பால் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவருக்கு ஒருவர் 2 மீட்டர் வித்தியாசத்தில் நீங்கள் வந்து காணிக்கை படைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பதிவு செய்யப்பட்ட பாடல் இப்பொழுது ஒளிபரப்பு செய்யப்படும். சபையார் உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து பெயரிலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய மாறாத அன்பினாலும் மாறாத தயவினாலும் இரக்கத்தினாலும் கொரோனா வைரஸ் தொற்று வியாதியின் காலத்தில் வித்தியாசமான வழிபாட்டு சூழலிலே அமர்ந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழக சூழலை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 8000க்கு மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியினாலே மரித்து போயிருக்கிறார்கள்.
ஆனால் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட ஆண்டுடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மில் வைத்த இரக்கம், ஆண்டவர் நம்மில் வைத்த தயவு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நேரமும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவர் ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், 2020ஆம் ஆண்டு லாப நஷ்டத்தை பார்க்காமல் உயிரோடு கூட இருக்கிறோமே, அதை மிகப்பெரிய லாபம் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் நாள் வரை நாம் உயிரோடு கூட இருக்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய லாபம் என்று சொல்லி சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக கடந்து செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு சகோதரர் இவ்விதமாக ஒரு சாட்சியை சொன்னார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய காரியத்துக்கு அவர் சொன்ன பொழுது, ஒருவேளை நான் சீக்கிரத்திலே எழுந்திருப்பதற்காக நான் கடிகாரத்திலே அங்கே மணியை குறித்து வைத்திருப்பேன், நேரத்தில் நான் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த எழுந்திருக்கிற நேரத்திலே அந்த மணி அடிக்கின்ற பொழுது அந்த மணியை நான் அழுத்தி நிறுத்துகின்ற பொழுது அந்த நேரத்திலும் கூட ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறேன் சொல்லி சொன்னார். ஏனென்று சொன்னால், நான் தூங்கி விழித்திருக்கிறேன், ஆண்டுடைய கிருபை என்று சொல்லி, அப்படிப்பட்ட நிலையிலும் கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, ஒருவேளை நமக்கு அது அற்பமான ஒரு காரியம், ஆனால் அதற்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஐடாஸ் கடர் நமக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கின ஒரு சகோதரி, ஒரு மருத்துவர். அதே போல் ஏமி கார்மைக்கேல் அம்மையார், அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள். ஆகவே பெண்கள் சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள், சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள். இந்த அடிப்படையிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தொடங்க ஆண்டவர் உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே, வாழ்வை வழங்கும்படியாக வாழ்வாதாரமாயிருக்கிற அன்பின் ராஜாவே, நீர் கொடுத்த வார்த்தைகள் எங்களுக்கு அருமருந்தாய் இருப்பதற்காக, எங்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியதாக இருப்பதற்காக, சோர்ந்து போன வேளைகளிலே எங்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. பேசுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் திறந்த மனதுடன் சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய கிருபையை தாரும் சுவாமி. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஐடாஸ் கட்டருடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவருடைய தகப்பனார் அங்கே மருத்துவராக அங்கே திண்டிவனம் பகுதியிலே அவர்கள் தங்களுடைய மருத்துவ ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய அருட்பணியை செய்தார். வேலூர் வருவதற்கு முன்பதாக திண்டிவனத்திலே தான் ஐடாஸ் கட்டனுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். அப்படி திண்டிவனத்திலே அங்கே பார்க்கிறோம், ஒரு நாள் இரவு பொழுதிலே ஒரு இஸ்லாமிய சகோதரர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அங்கே வருகிறார். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்து வருகிறார். அப்படி கடந்து வருகின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம்,
தன்னுடைய தகப்பன்தான் பிரசவம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு ஆண் என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி கடந்து போய் கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அடுத்த நாள் காலை வேளையிலே அங்கே பார்க்க ஒரு கூட்டம் மக்கள் கடந்து போகிறார்கள். அங்கே ஒரு மரணமடைந்த பெண்ணை தூக்கி செல்கிறார்கள். அது யார் என்று சொல்லி ஐடாஸ் கிட்ட விசாரிக்கிறார். அவர் கர்ப்பிணி பெண், அவர் இஸ்லாமிய சகோதரி சேர்ந்தவர் என்று சொல்கிறார். இது முதல் பாதிப்பு. இரண்டாவதாக ஒரு பிராமிய பெண் நிறைய மாத கர்ப்பிணியாக அவரை தேடி வருகிறார்கள். இதே பாதிப்பு தான், இதே பதிலைத்தான் ஐடாஸ் கிட்ட சொல்லுகிறார். அங்கே அவரும் திரும்பி போகிறார், அவரும் மரித்து போகிறார். அங்கே சடங்காச்சாரத்திலே தீவிரமாக இருந்து ஒரு இந்து நண்பர் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு வருகிறார். அவரும் ஒரு ஆண் மருத்துவர் பிரசவம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்தார்? கடந்து போனார். 3 பேரும் மரித்து போனார். நிறை மாத கர்ப்பிணியாக வாழ வேண்டிய குழந்தைகளை சாகடித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த பாதிப்புகள் எல்லாம் ஐடாஸ் சட்டத்திற்குள்ளாக கடந்து வந்தது. உடனே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதியை பெற்றவராக அமெரிக்க தேசத்தில் கடந்து போனார். பிலடெல்வியா என்கிற இடத்திலே மருத்துவ கல்லூரியில் படித்து அங்கே மருத்துவராக திரும்ப இங்கே கடந்து வந்தார். அவர் வேலூரிலே கிறிஸ்துவ அங்கே மருத்துவமனை ஆரம்பிக்கின்ற பொழுது சிறிய இடத்தில் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு பார்க்க இந்திய தேசம் முழுவதும், அகில உலகம் முழுவதும் அங்கே சிகிச்சைக்காக கடந்து வருகிறார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது சமூகத்தை மாற்றுகின்ற அங்கே பங்களிப்பை அங்கே ஐடாஸ் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை பெண்களை மதிக்காத இந்திய சமூகத்திலே, பெண்களை ஒரு பொருட்டாக நினைக்காத இந்திய சமூகத்திலே அவர் சிறந்த மருத்துவராய் கடந்து வந்தார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய இரக்கத்தின் தேவதையாக கடந்து வந்தார் ஐடாஸ் கடர். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் நம்ம நன்றாக தெரியும். டோனோவர் ஃபெலோஷிப்பில் ஆரம்பித்தவர் அவர். வட ஐலாந்து தேசத்திலே அவர் பிறந்தவர். அவர் இந்திய தேசத்துக்குள்ளாய் கடந்து வந்த பொழுது குறிப்பாக பெண் குழந்தைகள், பெண்கள் படுகின்ற அவலமான நிலைகளை எல்லாம் பார்த்தார். குறிப்பாக கோயில்களிலே அங்கே பூசாரிகளுக்கு அடிமைகளாக அடிமைத்தனம் செய்த நிலையை அவர் கண்டார். குறிப்பாக கோயிலிலே தேவதாசிகளாய் விடப்பட்ட பெண்களை அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக என்ன செய்தார்? அவர்களை தன்னுடைய ஆண்டுடைய அருட்பணிகளை இணைத்து கொண்டவராக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்வாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அருமையார் ஏமி கார்மைக்கேல் அம்மையாரின் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள் இவ்வளவு சமூகத்திலே ஒரு இழிவான நிலைக்குள்ளாய் நடத்தப்பட்ட ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட நிலையிலே ஏமி கார்மைக்கேல் அம்மையார் என்ன செய்தார்? அங்கே ஆதரவற்றோருடைய அன்னையாக, ஆதரவற்றோருக்கு புகலிடமாக, ஆதரவற்றோருடைய கோட்டையாக அங்கே ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் மாற்றத்தை உண்டாக்கினவர்களாக கடந்து வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, திருச்சபையின் வாழ்வாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, அங்கே பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிகம் என்று சொல்லி ஒருவேளை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை திருச்சபை ஒரு வழிபாட்டில் பங்கெடுக்கிற சூழலாக இருந்தாலும் சரி, அங்கே பார்க்கிறோம் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக பங்கெடுப்பதை நாம் பார்க்கிறோம். திருப்பணிகளும் பார்க்கின்ற பொழுது ஊழியத்திற்காக உற்சாகமாக கொடுப்பதற்கு தங்களுடைய கணவன்மார்களை உந்துதல் படுத்தவர்கள் தாய்மார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது உந்துதல் கொடுத்து என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய திருப்பணியை தாங்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அங்கே உந்துதல் கொடுக்கக்கூடியவராய், மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக பெண்கள் சமூகத்திலே அங்கே எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள்? அவர்கள் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக கடந்து போனார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே பார்க்கின்ற பொழுது, அந்த ஆண்டுடைய சந்ததியை பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம் மோவாபிய பெண் ரூத்தின் மூலமாக
ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சந்ததிக்குள்ளாக கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோவாப் சமூகம் எப்படி உருவானது என்று சொல்லி நமக்கு தெரியும். மோவாப் சமூகம் எப்படி உருவானது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அங்கே பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்திலே பார்க்கின்ற 19ஆம் அதிகாரத்திலே மோவாப் சமூகம் எப்படி உருவானது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்கே சோதோம் குமாரா அழிக்கப்பட்ட நிலையிலே அங்கே லோத்தினுடைய பிள்ளைகள் அங்கே அக்கால் தங்கை பேசி கொண்டிருக்கிறார்கள். உலக வாழ்வை போல் நம்முடைய வாழ்வு அமைவதில்லை, நம்ம கணவன்மார் கிடைப்பதற்கு இல்லை, ஆகவே தகப்பன் மூலமாக சந்ததி உண்டாக்குவோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? தவறான எண்ணத்திலே கடந்து போகிறார்கள். அப்படியாக மூத்த பிள்ளையின் மூலமாக மூத்த மகள் லோத்துக்கு பிறந்த பிள்ளைதான் மோவாப் என்று சொல்லி பார்த்தோம். அங்கே பார்க்க சமூகத்திலே கேவலமாக பார்க்கப்படுகிற ஒரு சமூகம் மோவாப் சமூகம். ஆனால் இப்படிப்பட்ட மோவாப் பின்னணியத்தில் இருந்து வந்த ரூத் என்ன அங்கே பார்க்கிறோம். ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை ரூத், ஓர்பால், நகோமி மூவரும் கணவனை இழந்தவர்கள், வாழ்வை இழந்து போனவர்கள். அவர்கள் அங்கே எலிமெலேக், மக்லோன், கிளியோன் மரித்து போகிறார். வாழ்க்கையை இருண்டு போன ஒரு சூழல். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே பார்க்கிறோம் நகோமி என்ன செய்கிறார்? பெத்லெகேமிலே இருந்து மோவாப் தேசத்துக்கு போன இந்த பிள்ளைகள் மீண்டுமாக பெத்லெகேம் நோக்கி திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வருகின்ற பொழுது நகோமி தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இளம் வயது பிள்ளைகள், நீங்கள் வாழ வேண்டியவர், நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டியவர் நீங்கள், ஆகவே என்னை விட்டு நீங்கள் கடந்து போங்கள் என்று சொல்லி தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்லுகிறார் நகோமி. அப்பொழுது அங்கே பார்க்கும் கிலியோனுடைய மனைவி ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு திரும்பி போகிறார். தான் சந்தோஷமாக மோவாப் தேசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தன்னுடைய எஞ்சிய கால வாழ்க்கையை மோவாப்புக்குள்ளாகவே நடத்த வேண்டும் என்று சொல்லி ஓர்பால் என்ன செய்ய கடந்து போகிறார். ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மாமியாருக்கும் தனக்கும் இருக்கிற உரையாடல் மூலமாக என்ன செய்கிறார்? தன் உள்ளத்தினுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். தன் உள்ளத்தினுடைய வாஞ்சையை, உள்ளத்தினுடைய ஏக்கத்தை, உள்ளத்தினுடைய பாரத்தை எல்லாம் என்ன செய்கிறார்? தன் மாமியாரோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். தயவு செய்து ஓர்பால் போனதை போல் நான் செல்ல மாட்டேன். ஓர்பால் செல்வதை போல் நான் செல்ல மாட்டேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ தங்குமிடம் நான் தங்குமிடம், உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள், நீ எங்கு போனாலும் உன்னோடு கூட வருவேன், நிழலை போல வருவேன். சாவை தவிர வேறு ஒன்று நம்மை பிரிக்க கூடாது என்று சொல்லி சொன்ன உறுதியாய் சொன்னார். அங்கே பார்க்கின்ற பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன? நகோமி தன்னுடைய மருமகள் ரூத் மன உறுதியாய் இருப்பதை கண்டு என்ன செய்தார்? ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். என்னுடைய சொந்தக்காரர் போவாஸ் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய அங்கே நிலைக்கிலார். அவர் விவசாயத்திலே அவர் பெரிய அளவில் இருக்கிறார். அவருடைய தோட்டத்திற்குள்ளாய் கடந்து விவசாயத்திற்குள்ளாய் கடந்து போவோம். அங்கே என்ன செய்வோம்? கோதுமை அறுவடை செய்கிற நேரத்தில் கடந்து போன சூழல். அப்படிப்பட்ட நிலை கடந்து போகிறார்கள். அங்கே நகோமி ரூத்துக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ அதை எல்லாவற்றையும் செய்தார். அங்கே போவாஸ் என்ன செய்கிறார்? அவர் சொன்னக்கூடிய சாட்சி என்ன? வாலிபர்கள் பின்னே தெரியாமல் நீ உன்னுடைய மாமியுடைய பேச்சை கேட்டு கடவுளுக்கு பயந்து என்னுடைய சமூகத்திற்குள்ளாய் வந்தபடியினாலே ஆண்டவர் உனக்கு என்ன நிலையான வீட்டை கட்டி தருவார். அங்கே பார்க்கின்ற பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? ரூத்தை கனப்படுத்தினார். அந்த சபிக்கப்பட்டு மோவாப் சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக ரூத்தை பயன்படுத்தினார். காரணம், அங்கே தனக்குள்ளாக ஏற்பட்ட மாற்றம், தன்னுடைய பின்னணியும் ஒரு சபிக்கப்பட்ட பின்னணியும், மோவாப் சமூகம் சபிக்கப்பட்ட ஒரு பின்னணியும். ஆனால் அங்கே ஜீவனுள்ள ஆண்டவரை அறிந்து கொண்ட என் மாமியாரை பின்பற்றி வந்திருக்கிறேன். அங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய வாழ்வு ரூத்தினுடைய வாழ்விலே கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம்.
தாவீது ராஜாவுடைய அங்கே பார்க்கிறோம் பாட்டியாக அவர் கடந்து வந்தார். அங்கே பார்க்கின்ற பொழுது ரூத் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்க்கின்ற பொழுது அங்கே போவாஸ் ரூத்தினுடைய மகன் ஓபேத், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அங்கே பார்க்கிறோம் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவராக ரூத் கடந்து வந்தார். அப்படி கடந்து வந்த பொழுது அவருடைய வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக கடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே திருப்பணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சமூக மாற்றத்திற்குள்ளாய் கடந்து வருகின்ற பொழுது பெண்களுடைய பங்களிப்பு மிக அவசியம் என்று சொல்லி நாம் சமூகத்தை மாற்றினார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், முற்றிலுமாய் கேட்டு கீழ்ப்படுகிறார். அப்பா இடத்துல பயப்படுவாங்க. அப்பா இடத்துல போய் அங்கே அவர்களுக்கு பேசுவதற்கு பயப்படுவார்கள். ஆனால் அம்மா அப்படி கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ஊன்ற கட்டுப்படுவதை நாம் பார்க்கிறோம். அநேக வரலாற்று நிகழ்வு எல்லாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். ஜான் வெஸ்லி மெதடிஸ்ட் சபையினுடைய தலைவராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய அம்மா அவருக்காக ஜெபித்த ஜெபங்கள் உலகத்தை கிழக்கிற அங்கே ஜான் வெஸ்லியாய் கடந்து வந்தார். சூசன்னா நம்முடைய அங்கே ஜெபம், சூசன்னா வெஸ்லியுடைய ஜெபம் அங்கே ஜான் வெஸ்லியை, சார்லஸ் வெஸ்லியை உலகத்தை கலக்குகின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். பிஷப் அகஸ்டின் துன்மார்க்கனாய் இருந்த அவருடைய வாழ்வை அவருடைய தாயார் மோனிகா மாற்றி கொடுத்தார். சோர்ந்து போன மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவுதான் சோர்ந்து போன மார்ட்டின் லூத்தர் அங்கே மூலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய மனைவி கேத்ரின் கருப்புடை அணிந்தவராக முன்னாலே வந்து நின்றார். கருப்புடை அணிந்தவராக மார்ட்டின் லூத்தர் தன் மனைவியை பார்த்தார். யார் இன்றைக்கு மரித்து போனாலும் சொல்லி கேட்டார். நம்ம சொந்தத்தில் யார் மரித்து போனாலும் என்று சொல்லி கேட்டார். அப்போ கேத்ரின் சொன்னார், இயேசுவானவர் மரித்து போய்விட்டார் என்று சொன்னார். உடனே மார்ட்டின் லூத்தர், இல்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் வாழ்கின்ற தெய்வமாய் இருக்கிறார், வாழ்கின்ற தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், ஏன் துக்கத்தோடு கூட இருக்கிறீர்கள்? கேத்ரின் மார்ட்டினுடைய வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்தார், புதிய வாழ்வை கொடுத்தார். சரித்திரத்தை மாற்றுகிற புருஷனாக மார்ட்டின் லூத்தர் கடந்து வந்தார் என்று சொன்னால் அவருடைய மனைவியை பங்களிப்பை பார்க்கிறோம். அவருடைய மனைவி தன்னுடைய உடையின் மூலமாக தன்னுடைய கணவருக்கு என்ன செய்தார்? அங்கே மௌனமாக அவருடைய எண்ணத்தை மாற்றினார். மௌனமாக பேச முடியாமல் என்ன செய்தார்? தன்னுடைய செயலின் மூலமாக தன்னுடைய கணவருக்கு வாழ்கின்ற தெய்வத்தை சுட்டி காட்டினார். அன்புக்குரியவர்களே, அதே போல எந்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் சரி, தாய்மாருடைய பங்களிப்பு, பெண்களுடைய பங்களிப்பு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்த்தோம். இயேசுவானுடைய திருப்பணிகளை பார்க்க அநேக பணக்கார பெண்கள் ஆண்டவரோடு கூட கடந்து போனார்கள். ஆண்டவர் ஊழியத்தின் பின்னாய் கடந்து போனார்கள், தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே தபித்தாள் என்கிற ஒரு அம்மாவை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த தபித்தாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், அவருடைய பணி முழுக்க முழுக்க கணவனை இழந்த பெண்களுக்காகவே செய்யப்பட்ட அருள் பணி. கணவனை இழந்த பெண்களுக்காகவே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பண்டித ராமாபாய் அவர்களுடைய திருப்பணியை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அவர் பிராமணிய பெண். அவருடைய பணி முழுவதும் சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட பெண்கள், வீதியிலே துரத்தி அடிக்கப்பட்ட பெண்கள், குடியிருக்க வீடு இல்லாமல் சாலையோரங்களிலே தங்கியிருக்கிற பெண்கள், இளம் பெண்கள், இவர்களை எல்லாம் அழைத்து வந்து என்ன செய்தார்? அங்கே தன்னுடைய விடுதியிலே தங்க வைத்தார். அவருடைய வாழ்வாதாரத்துக்குரிய அவளுக்கு என்னென்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமைக்கேற்றபடி என்ன செய்தார்? அவளுக்கு அங்கே பயிற்சியை கொடுத்தார், பணியை கொடுத்தார். அவர் பட்டு போன அவருடைய வாழ்வை பிரகாசமுள்ள வாழ்வாக பண்டித ராமாபாய் மாற்றி கொடுத்தார்.
அவருடைய வாழ்க்கையை சரிதை வாசித்து பார்த்தால் தெரியும். 2 ஆண்டுகள் மாத்திரம் தன்னுடைய கணவரோடு கூட வாழ்ந்தவர். அவர் கணவர் மரித்து போனார். ஆனால் எஞ்சியுள்ள காலங்கள் முழுவதும் அங்கே பார்க்கிறோம், அங்கே பெண்களுடைய வாழ்விலே ஒளி வீசக்கூடிய, ஒளி கொடுக்கக்கூடிய திருப்பணியை செய்தார் என்று சொல்லி மரித்தும் இன்னும் பேசுகிறார். ஏமி கான்வைகள் மரித்து போனார், அவர் இன்னும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஐடாஸ் கட்ட மரித்து போனார், ஆனால் அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம். ஏன்? அவர்கள் ஆண்டவருக்காய் உழைத்த பிள்ளைகள், அவர்கள் விதைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அந்த விதை அங்கே மரமாகி அங்கே பார்க்கிற பழங்களை கொடுக்கக்கூடியதாக, அநேக மரங்களை உண்டாக்கி அது பழங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் அவர்கள். ஆகவே நீங்களும் நான் நினைத்துக் கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவருக்காய் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் அது விதைக்கின்ற செயல். ஒருவருக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் என்று சொன்னால், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்கின்ற பொழுது, அவர் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ளாய் வருகின்ற பொழுது, அதற்கு அடித்தளமாயிருந்தவர் நாம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அங்கே பார்க்க நம் மூலமாக ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருக்கு கடந்து வருகிறார்களே, அதனுடைய பாதிப்பு, அதனுடைய ஆசீர்வாதம் நமக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே பார்க்க தபித்தாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? 36 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, தபித்தால் நற்செயல்களை செய்யக்கூடியவராக தர்மங்களை மிகுதியாக செய்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை பிறருடைய வாழ்வினுடைய தேவைகளுக்காக தன்னை முழுவதுமாய் ஊற்றி போட்டு தபித்தால் நற்செயலை செய்து வந்தவராக, தர்மங்களை செய்து வந்தவராக ஆண்டவருக்காய் செய்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட உலக வாழ்வு குறுகிய ஒரு வாழ்வு. அந்த குறுகிய வாழ்விலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த காலங்களை பயன்படுத்த வேண்டும் நிலையிலே கடந்து போகிறார். பூலோக வாழ்விலே நாம் வாழ்கின்ற நேரங்கள் நாம் ஆண்டவரை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆண்டவரை அன்புக்குள் கொண்டு வருவதற்காக, அவர்களையும் கிறிஸ்துவின் மந்தக்குள் கொண்டு வந்தவர்களாக, அவர்களும் ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழும்படியாக, அவர்களை மற்றவர்களை ஆதாயப்படுத்தக்கூடிய சீடர்களாக, சீசிகளாக உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவர் தபித்தாளை குறித்து பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு சீசி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அடியாளாய் கடந்து வந்தார். ஆண்டவர் பக்த கோடிகளை உருவாக்குவதற்காக தெரிந்து கொள்ளவில்லை, சீடர்களையும் சீசிகளையும் உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்கள், சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும், மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் மூலமாக ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மூலமாக ஆண்டவரை அறிகின்றவர்களாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த தபித்தால் அங்கே பார்க்கிறோம், அவர் நற்செயல்களை செய்து வந்தவராக, தர்மங்களை செய்து வந்தவராக கடந்து போனார். இப்படிப்பட்ட நிலையிலே உடல்நலக்குறைவினால் மரித்து போகிறார். உடல்நலக்குறைவினால் மரித்து போகிற பொழுது அங்கே என்ன செய்ய யோப்பா பட்டணம் தங்கி இருக்கிற பேதுருவினுடைய ஆள் அனுப்புகிறார்கள். ஐயா, தயவு செய்து இங்கே தாமதம் இல்லாமல் இங்கே வாருங்கள் என்று சொல்லி அவரை பேதுருவை அழைத்து வருகிறார். பேதுரு அங்கே வருகின்ற பொழுது 39 வருஷத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தபித்தால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகள் உடைகளை காண்பித்து அவரை சூழ்ந்து நின்றார்கள். அங்கே பார்க்கிறோம், சாட்சிகளாக என்ன செய்கிறார்கள்? அங்கே தபித்தால் தங்களுக்கு கொடுத்த பங்களிப்பை சாட்சியாக என்ன செய்கிறார்கள்? அங்கே பேதுருக்கு முன்பதாக சொல்லுகிறார்கள். பேதுருக்கு முன்பதாக தபித்தாளுடைய பங்களிப்பை சுட்டி காட்டுகிறார்கள். ஐயா, இவர்கள் எங்களுக்கு சமூகத்தில் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள், இவர்கள் வாழ்வு ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கணவனை இழந்த எங்களுடைய வாழ்வு ஒரு பரிதாபமான ஒரு வாழ்வு. ஆனால் தபித்தால் என்ன செய்தார்? எங்களை அன்பு செய்தார், எங்களை அரவணைத்தார், எங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய தேவைகளிலே தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார். அவர் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார். ஒரு ஆர்சி ஃபாதர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, சேலத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் போச்சம்பள்ளி பகுதியிலே ஒரு சிறிய ஒரு வீட்டிலே ஆராதனை நடத்தி கொண்டு வருகிறார்.
தன்னுடைய திருச்சபைக்கு வருகின்ற வெகு சிலர் ஏழை மக்கள் வருவார். அவருடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக அவர் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்து சைக்கிள் எடுத்து சுற்றுவார். அங்கி போட்டுட்டு சைக்கிள் எடுத்து சுற்றுவார். நான் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா ஃபாதர், நீங்கள் எப்படி சைக்கிளை வந்துட்டு கால் செருப்பு இல்லாமல் அந்த அங்கியெல்லாம் பார்த்தேன் அழுக்கான ஒரு அங்கி இப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னால், ஐயா நம்முடைய சபையார் நம்மை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. நம்முடைய சபையார் நம்மை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. ஆகவே அவர்கள் எப்படிப்பட்ட சூழலிருந்து வருகிறார்களோ அப்படியே நாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நம்மையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நம்முடைய திருப்பணி பயனுள்ள திருப்பணியாக இருக்கும் என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக என்ன சைக்கிளை சுற்றுவார். துணிமணிகள் அவருடைய வாழ்வாதாரங்களை சந்திப்பதற்காக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக அவர் செல்கின்ற நிலையை பார்க்க. அதே போல் இந்த தபித்தால் என்ன செய்கிறார், அங்கே வாழ்விழந்து போன மக்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக, வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு தோழியாக, வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அடைக்கலமாக தபித்தால் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சாட்சி சொல்லுகிறார்கள், ஐயா இந்த அம்மா எங்களுக்கு என்ன செய்திருக்க, உடையை கொடுத்திருக்கிறார்கள், உணவை கொடுத்திருக்கிறார்கள், சமூகத்திலே வாழும்படியான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் பேதுரு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உள்ளம் உடைந்து போன பேதுரு என்ன செய்கிறார், எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு அங்கே படுக்கையில் வைத்திருக்கிற தபித்தால் முன்பதாக திரும்பி அங்கே பார்க்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிற மரித்து போன அந்த தபித்தால் புதிய வாழ்வை பெற்றவராக பேதுருக்கு முன்பதாக எழுந்து நின்றார். ஆண்டவர் செயல்படுகிற ஆண்டவராக அங்கே என்ன செய்தார், கடந்து வந்தார். அங்கே பார்க்கிற 41ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பேதுரு தபித்தாலுக்கு கை கொடுத்து அவரை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்கள் அங்கே கைம்பெண்கள் எல்லாரையும் அழைத்து அவருக்கு முன்பதாக உயிருள்ளவராக நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் அவர் செய்த செயல் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்வை கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் மாற்றத்தை உண்டாக்க அழைக்கப்பட்டவர்கள், நாம் மாற்றத்தை உருவாக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது இறையரசின் சொந்தக்காரர்களாக, இறையரசனுடைய பிள்ளைகளாக மற்றவர்களையும் இந்த இறையரசு கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரூத் அவிதமாக என்ன செய்த மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவராய் கடந்து வந்தார். அந்த சந்ததியிலே ஆண்டவர் கடந்து வந்ததை மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே அந்த வம்ச அட்டவணையில் பார்க்கலாம். அதே போல் இங்கே பார்க்கிறோம், இந்த தபித்தாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தபித்தால் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காய் கொடுத்தார். ஆண்டவருடைய தாக்கத்தை உள்வாங்கினவராக கடந்து போனார். அங்கே தாய்மார் கணவனை இழந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒளியேற்றக்கூடிய ஒரு அடியாளாய் கடந்து வந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் அங்கே நம்மை அவிதமாகத்தான் அநேக மக்களுக்கு வெளிப்படுத்த விஷயம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அந்த ஆறு எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கே எல்லாரும் இருந்த மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார், வாழ்வை பெற்றார். அப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக கடந்து செல்ல ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு ஐடாஸ்கடர் ஒரு தரிசனத்தோடு கடந்து போனார். ஒரு ஏமி கார்மேகல் தரிசனத்தோடு கடந்து போனார். ஒரு பண்டித ராமாபாய் தரிசனத்தோடு கடந்து போனார்கள், மாற்றத்தை உண்டாக்கினார்கள். நம்முடைய காலகட்டத்தில் கிளாடிஸ் அம்மையார், கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி, தன்னுடைய கணவர் தன் பெற்றெடுத்த பிள்ளை இருவரையும் உயிரோடு கூட எரிக்க கொடுத்த சூழ்நிலையில் அதே இடத்துல என்ன செய்கிறார்கள், ஆண்டுடைய திருப்பணியை அவரும் அவருடைய மகள் எஸ்தர் அவருடைய மருமகனோடு கூட ஆண்டுடைய திருப்பணியை செய்கிறார். அங்கே பார்க்கிறோம், கிரயம் செலுத்தினார்கள். தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கிரயம் செலுத்தினார்கள் ஆண்டவருக்காக. வாழ்வே சூனியமான சூழ்நிலைகளை தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மகனையும் அவ்விதமான பாதிப்புக்குள்ளான அந்த தாரா சிங்கை மன்னித்து விட்டார்.
மாற்றத்தை உண்டாக்கினார். அந்த இடத்தில் அதே இடத்திலே தொழுநோயாளிகள் மத்தியில் ஆண்டோட திருப்பணியை செய்கிறார். அவங்க பார்க்கிறோம், அழைத்த ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து எங்கே அழைத்து வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய மகளாக இன்றைக்கும் இருக்கிறார் நம்முடைய காலகட்டத்தில். அன்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆக ஆண்டவர் நம் பூலோக வைத்திருப்பதை நோக்கம் என்று சொன்னால், வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்கிற வாழ்க்கைக்காக அல்ல. வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்கிற வாழ்க்கைக்குள்ள ஆண்டவனை அழைக்கவில்லை. மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பிள்ளைகளாக, அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, இறையரசை கட்டக்கூடிய பிள்ளைகளை அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இந்த காலை பொழுதிலே நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சமூகத்தை மாற்றுகின்றவர்கள், மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள். அவர்கள் மற்ற உந்துதல் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிந்தையோடு கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வாழ்வை வழங்கும்படியாக வாழ்வாதாரமாக வந்திருக்கிற அன்பின் தெய்வமே, ஆண்டவரே, பெண்கள் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற ராஜா. குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்வாக இருந்தாலும், திருச்சபை வாழ்வாக இருந்தாலும் ஸ்மாரி சாமி ஆண்டவரே, அவருடைய உந்துதலின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளை இறையரசை கட்டக்கூடிய பணிகளை ஒப்பு கொடுத்தவர்களாக, இறையரசை தாங்கக்கூடிய பிள்ளைகளாக, இறையரசை வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாக அவருடைய பங்களிப்பை நாங்கள் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஸ்மா. ஒரே மகன் பிதாவானவர் உம்மை எங்களுக்கு அனுப்பி கொடுத்தார் ராஜா. அந்த விலையேற பெற்ற அன்பை நாங்கள் உள்வாங்கினவர்களாக இருக்கிற நாங்கள் அதை வெளிப்படுத்தி சுவாமி ஒரு கூட்ட மக்களை இறையரசை சொந்தக்காரர்களாய் கொண்டு வர நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயபக்தியாக நாம் அறிக்கை செய்வோம். தயவுசெய்து மனதிற்குள்ளாக நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சத்தம் வெளியிலே வராது பார்த்துக்கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியும் பிடித்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் என்ற பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். இவ்விதமான விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த லாக்டவுன் முடியும் காலம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 2 வழிபாடுகள் நடைபெறும். காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. அரசாங்கம் அறிவித்திருக்கிற வழிமுறைகளை நாம் அறிவோம். ஆகவே அதை முறைப்படுத்தி கவனமாக நாம் அறிந்து வழிபாட்டிலே பங்கெடுக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற பிடியரிசி, பை, செய்வரு புண்டியல் நீங்கள் ஒருவேளை காணிக்கை படித்து வைத்திருந்தால் அதை நீங்கள் கொண்டு வந்து படிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் தன்னார்வமாக நீங்கள் முன்னாலே வந்து எவ்வளவு போட்டிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கொண்டு வந்து படிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதை போல கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற ஸ்தோத்திர பண்டிகை
ஏலத்திலே பங்கு பெற்றவர்கள் நீங்கள், ஏழைபாக்கி வைத்திருப்பவர்கள் நீங்கள், கொடுப்பதற்கு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் கொடுக்கும்படியாகவும் அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்தில் பிறந்த நாள் நினைவு கூறுபவர்கள்: 14ஆம் தேதி செல்வி ஜெனிஃபர், திருமதி ரூத், திரு அமல் ஜெயராஜ். 15ஆம் தேதி குழந்தை இலினா ஜெலிஸ்டின், 15ஆம் தேதி குழந்தை எஸ்தர் ஆகியோர் பிறந்தநாள் நினைவு கூறுகிறார்கள். பிறந்தநாள் நினைவு கூறும் இவர்களுக்கு ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இவளுக்கான வாக்குறுதி வசனம்: இஸ்ரவேலின் தேவன் பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். இந்த வாரத்தில் திருமண நாளை நினைவு கூறுபவர்கள்: 14ஆம் தேதி திருமதி தமிழரசி, திரு டேவிட் ராஜ். 15ஆம் தேதி திருமதி எஸ் மெட்டில்டா, திரு சாமுவேல் கணேஷ் ஆகியோர் திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். திருமண நாள் நினைவு கூறும் இவர்களுக்கு ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குறுதி வசனம்: கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஏசாயா 60:20. கடந்த வார காணிக்கை விவரங்கள் அடுத்த வாரத்திலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். சபையாருக்கு சொல்ல வேண்டிய அறிவிப்புகள் முடிவடைந்தது. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். 105வது கீர்த்தனை பதிவு செய்யப்பட்ட இந்த கீர்த்தனை ஒளிபரப்பு செய்யப்படும். அப்பொழுது முதலாவதாக நீங்கள் மாத காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முன்னாலே வந்து செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் காணிக்கை, பொதுவான காணிக்கை சேகரிக்கின்ற பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா தவமணியாமல் நீங்கள் வரிசையாக வரணும். இடையில யாரும் வரக்கூடாது. சரிங்களா? வரிசையாக தவமணியாமல் ஐயா வருவாங்க, நீங்கள் வரிசையாக வரணும். சரிங்களா? அப்பொழுது சமூக இடைவெளி கரெக்டாக, இடையிலேருந்து யாரும் வரக்கூடாது. சரிங்களா? தயவுசெய்து மனதிலே கொள்ளுங்கள். தவமணியம் ஆரம்பிப்பாங்க. பொதுவான காணிக்கை சேகரிக்கின்ற பொழுது அப்படியே லைனாக வாங்க. சரிங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 105வது கீர்த்தனை ஒளிபரப்பு செய்யப்படும். அப்பொழுது முதலாவதாக மாத காணிக்கை படைக்க முன்னாடி தட்டிலே படைக்கலாம். ஒரு சுயேறு பண்டிகைகள் காணிக்கை கொண்டு வந்து நீங்கள் முன்னாடி வந்து படைக்கலாம். அதற்கு பிறகு பொதுவான காணிக்கை சேகரிக்கப்படும். மாத காணிக்கை வைத்து முன்னாடி படிக்கலாம். மதுரமாமே காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே அவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுன நீ மனமே தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே நீண்டவரா இன்னும் நேமியாம் கருணை நிலை வர உண்டு நிதம் துதி என் மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே தேனினி மகிழும் இயேசுவின் நாமம்
இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம். அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. ஏனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஏனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சபையார் உட்காருங்கள். ஜெபம் செய்வோம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஒவ்வொரு நாளும் எங்களை தகப்பனைப் போல தாயைப் போல நண்பரைப் போல பராமரிக்கக்கூடிய ஆண்டவராக, மார்போடு அணைக்கக்கூடிய ஆண்டவராக, நல்ல உறவை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக எங்களுக்கு இருக்கிறபடியினாலே நன்றி சொல்ல சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து வருகின்ற பொழுது எங்கள் மத்தியில் அசைபாடுகின்ற ஆவியானவராக இருக்கிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியின் காலத்திலே உம்முடைய அன்பின் கருமைகளோடு கூட இருந்த சுவாமி ஆண்டவரே, நீர் வழிநடத்தி ஒரு மேலான கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஒருவேளை எங்களை விட்டு கடந்து போனவர்களை காட்டிலும் நாங்கள் நல்லவர்கள் அல்ல, சன்மார்க்கர் அல்ல, பலசாலிகள் அல்ல சுவாமி. ஆனாலும் உம்முடைய இரக்கத்தின் கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் சுவாமி நாங்கள் ஜீவனொரு தேசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தின் பாசத்தின் கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கின்ற நிலையிலே தான் நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் குடும்பத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தவர்களாக உம்மை ஒருமித்து ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக உம்மை துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய், வாழ்த்தும்படியாய், வணங்கும்படியாக ஒரு வித்தியாசமான வழிபாட்டு சூழலிலே நாங்கள் பங்கெடுக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லணும் சுவாமி. மேலான அதிகாரத்தை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நீர் கொடுத்த கட்டளையினாலே அரசாங்கம் சொல்லுகிற சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து சுவாமி அது நடக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த சூழ்நிலைகள் மாற சுபிட்சமான வாழ்வு கிடைக்க நாங்கள் மார்ச் மாதம் 22ஆம் தேதிக்கு முன்பு நாங்கள் உம்மை வழிபாட்டிலே பாடின விதம், வழிபாட்டிலே பங்கெடுத்த விதம், அந்த சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் அந்த அருமையான வழிபாட்டை நாங்கள் மீண்டுமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையிலே சுவாமி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நாங்கள் கொடுப்பேன் சொன்ன தெய்வம் கொடுத்து சுவாமி ஆண்டவர் வழிபாட்டிலே ஒரு உற்சாகமுள்ள நிலையை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் என்று சாலமோன் சொன்னதை போல சுவாமி நாங்கள் சத்தமாய் பாடவும் சத்தமாக வேதத்தை வாசிக்கவும் அதற்கு ஒரு காலம் இருந்தது சுவாமி. இன்றைக்கு மௌனமாக இருந்து மௌனமாக வழிபாட்டில் பங்கெடுத்து கடந்து செல்லக்கூடிய காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆனால் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் நீராண்டவரே, நீரே எங்களை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபை குடும்பத்தில் இப்படி பாதத்தில் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் பெயர் பெயராக தனித்தனியாக குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக
வாழ்வினுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கும்படியாக கர்த்தருனை காக்கிறவர் கர்த்தர் வலது நிழலாய் இருக்கிறார் என்கிற வார்த்தையின்படியாக அவருடைய வேடனுடைய கண்ணைக்கும் பாலாக்கும் கொள்ளனை தப்பி வைப்பார் என்கிற உடைய அருள் வார்த்தையின்படியாக சுவாமி உடைய செட்டில் நிலைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. நீங்கள் கோட்டையாக துருகமாக அடைக்கலப்பட்டனமாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே நீங்களை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. திருச்சபை மக்களுடைய வாழ்விலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை கொடுத்தல் வாழ்வு கட்டப்பட குறிப்பாக இப்பொழுதுமாக ஆன்லைன் ஆண்டவரே வகுப்பின் மூலமாக பாடங்களை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக குறிப்பாக இன்று நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அருமையால் பெற்றோருடைய அந்த மன எண்ணங்கள் ஈடு செய்ய நிறைவு செய்ய நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் உறவுகளுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கரத்திலே கொடுக்குறேன் சுவாமி. நல்ல முறையில் தேர்வு எழுதி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும் சுவாமி. நல்ல வெற்றி பெறக்கூடிய அரசாங்க சீட்டிலே அவளை கடந்து செல்லக்கூடிய அந்த வசதிகளை வாய்ப்புகளை கொடுப்பதற்கேற்ற மதிப்பெண்களை பெற்றுத்தர கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. அதேபோல் வருகிற நாட்களிலே கல்லூரி இறுதி தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சுவாமி. குறிப்பாக ஆன்லைன் மூலமாக எழுத போகிற தேர்விலே கர்த்தாவே அவருடைய கிருபையின் கரவனுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நல்ல முறையில் எழுத கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையுடைய எல்லா விதமான காரியத்தை கரத்திலே கொடுக்கிறேன் சுவாமி. எல்லா விதமான காரியத்தை நீ பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. உடைய பிள்ளைகள் படைத்திரை காணிக்கைகளை கரத்திலே கொடுக்கிறோம். அது 1, 30, 60, 100 நீ ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்களை சங்கத்திற்காக பெண்களை சங்கத்திற்காக வாலிபரை சங்கத்திற்காக ஓய்வுநல் பாடசாலை பிள்ளைகளுக்காக ஆசிரியர்களுக்காக பிசி மெம்பர்ஸ்க்காக டிசி மெம்பருக்காக இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. திருமணத்திற்காக என்னுடைய பேராயருக்காக ஜெபிக்கிறோம், பேரம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவதற்கு ஏற்று ஆற்றலை கொடுக்கும்படியாக ஞானத்தை அருமையான அடியாருக்கு தந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்தில் பணி செய்கின்ற ஆயர்களுக்காக உதவி ஆயர்களுக்காக நற்செய்தி பணியாளர்களுக்காக ஆண்டவரே உபதேசியாளர்களுக்காக திருமணத்தின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு பணியிலும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வரோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் குடும்பமாக உடைய பாதுகாப்பின் கரம் கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வி பணிகளுக்காக மருத்துவ பணிகளுக்காக சமூக பணிகளுக்காக ஒவ்வொரு பணியிலும் உடைய கிருபையின் கரம் கூட இருந்து சுவாமி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. சகோதரிகள் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இந்த நாளில் அருளுரையை கேட்டோம் சுவாமி. மாற்றத்தை உண்டாக்கினவர்கள் திருச்சபையை கட்டுகின்றவர்களாக இறையரசை கட்டுகின்றவர்களாக அருட்பணியை கட்டுகின்றவர்களாக அருட்பணியை தாங்குகின்றவர்களாக உடைய இறைவார்த்தை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நீர் எழுப்பிக் கொண்டிருக்கிறீரே, நன்றி பாராட்டுகிறோம் ராஜா. இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதி. நீ தந்திருக்க புதிய வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தந்திருக்க நல்ல மழைக்காக நன்றி பாராட்டுறோம். வறண்டு போன ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிறைய நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை சார்ந்த பிள்ளைகள் தங்களுடைய வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியிடங்களில் தங்கி கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், வெளி மாநிலங்களில் இருக்கிறார்கள், வெளியூர்களில் இருக்கிறார்கள், வெளி மாவட்டத்தில் இருக்கிறாங்க சுவாமி. அவள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அன்பின் கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்று வியாதியிலிருந்து பாதுகாப்பை தந்து பராமரிப்பு தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக நேரடியாக கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களோடு கூட நேரடியாக தங்களை பங்களிப்பை கொடுக்கிற மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக மருத்துவ பணியாளர்களுக்காக அல்லது பரிசோதனை கூட பணியாளர்களுக்காக காவல்துறையை சார்ந்த பணியாளர்களுக்காக அரசாங்க அதிகாரிகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கரத்திலே கொடுக்கிறேன் சுவாமி. குறிப்பாக எங்களை ஆட்சி செய்யும் மத்திய மாநில அரசுகளுக்காக ஜெபம் பண்ணுறேன் சுவாமி. மக்களுக்கு ஏற்ற நன்மையான காரியங்களை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபி நீர் கொடுத்திருக்க வாய்ப்பு என்று சொல்லி ராஜா தங்களுடைய பங்களிப்பு மக்களுக்கு கொடுக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறார் சுவாமி.
நீரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ராஜா. குறிப்பாக நம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷினரி ஊழியர்களுக்காக பாத விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆதரவற்ற நிலையிலே உம்மை நம்பியானவர் கிராமங்கள், பட்டணங்கள், நகரத்திலே கடந்து போயிருக்கிற பிள்ளைகள், தனியொரு மனிதனும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தரிசனத்தோடு கூட கடந்து போகிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே கர்த்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகள், உமக்கு விரோதமாக எழுப்புகிற பிள்ளைகள் சுவாமி, ஆண்டவரே பலவிதமான இடைஞ்சல்களை, பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட உபத்திரவங்களை ஆண்டவர் கொடுப்பதை கர்த்தர் அறிவி சுவாமி. ஆண்டவரே, தங்கள் ரத்தத்தை சிந்தக்கூடிய நிலையிலே இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கடந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உங்களை தொழுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறார் என்று சொன்னீரே ராஜா. அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளை யார் யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உடைய பாதையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவைகளை கருவிகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறான் சுவாமி. பவுலடிகளாரை பார்த்து நீ சொன்னீர், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைப்பது கடினமாம் என்று சொல்லி சொன்னீரே ராஜா. ஆண்டு அவிதமாக துணிகரமாக சட்டத்தினுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து பவுலடிகளாய் கடந்து போன பொழுது ராஜா, தமஸ்கு பாதையிலே அவரை சந்தித்தீரே ராஜா. அதே போல உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் யார் எழுப்புகிறார்களோ அவள் எல்லாரும் தொடப்படவும், அவர்கள் உடைய இறைவார்த்தையை சொல்லி ஆத்தும ஆதாய வீரர்களாய் வீராங்கனைகளாக கடந்து போக உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள சுவாமி. வழி நடத்த உண்மை நம்பித்தான் கடந்து போயிருக்காங்க சுவாமி. உண்மை மையமாக வைத்து தான் கடந்து போயிருக்கிறார்கள். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்கள், அன்பின் காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லி கடந்து போயிருக்கிற பிள்ளைகளோடு கூட உடைய கிருபையின் கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. நீரே அவர்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் சுவாமி. உடைய கரத்தினை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமே அந்த அர்ப்பணத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்திலே மன தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆர்த்தங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை மன்னிக்கிறது, பாவற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்புமைக்கு சமாதானமும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். முடிவு பாடலாக 195 பக்கத்தில் இருக்கக்கூடிய முடிவு கவி, 2ஆம் முடிவு கவியை பாருவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் என்கிற முடிவு கவியை பதிவு செய்யப்பட்ட அங்கே பாடல் இப்பொழுது ஒளிபரப்பு செய்யப்படும். இறைமக்கள் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை, எங்களுக்கென்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும்
எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை